வீட்டுக்கு ஒரு விஜய் விஜய் எடுக்கிறாங்க, ஜெயிச்சிட போறீங்க 50-40% ஓட்டு. நான் என்ன சொன்னேன், எதுக்கு பிரச்சனை, இது கூட போகாதீங்க, வீட்லயே இருங்க. இவருக்கு என்ன வேலை, இப்போ என்ன வேலை இருக்குது அவருக்கு? இப்போ என்ன, இப்போ ஷூட்டிங் இல்லை, படம் எதுவும் கமிட் ஆகலை, ஜனநாயகம் படம் வரல. இப்போதைக்கு யாருன்னா கேட்டால் வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்னா, ஐ எம் பொலிட்டீஷியன். பொலிட்டீஷியன்னா என்ன பண்ணணும், போய் மக்களை சந்திக்கணும். நான் மக்களை சந்திக்க மாட்டேன், 5000 பேரை கூடி தான் பார்ப்பேன் அப்படின்னு. இது என்ன, இது என்ன ஒன்று, கூட்டம்லாம் வர்றது குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன பண்ணுறோன்னா, சரி இதுதான் கெப்பாசிட்டி, இந்த த்ரெஷோல்டு அப்படியே மெயின்டைன் பண்ணோம், செலவு பண்ணாமல் கூட்டின்னு வர்றதா சொல்லிட்டோம். யாருன்னா ஒருத்தர் காசு கீசு வாங்கும்போது வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா இவரும் எல்லா கட்சி மாதிரியும் ஆகிடுவார். ஸோ அதையும் பண்ண முடியல, இதையும் காப்பாற்ற முடியல. அதனால என்ன பண்ணார், டக்குன்னு நிர்வாகிகள் கூட்டம். வேலூரில் 5000 நிர்வாகிகள். உங்களுக்கு இந்த படத்தில் சொல்லுவாங்க, 1 கோடி ஆத்தா நான் பார்த்தேன், புடவை வேலைனா 1 கோடி நீ பார்த்தியா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய் விஜய் எடுக்கிறாங்க, ஜெயிச்சிட போகிறீங்க 50-40% ஓட்டு. இன்றைக்கி கூட ஒரு பத்திரிகையாளர் 35% இருக்குது வாக்கு அப்படின்னு போட்டு ட்வீட் எல்லாம் போடுறாங்க. நான் என்ன சொன்னேன், எதுக்கு பிரச்சனை, இது கூட போகாதீங்க, வீட்லேயே இருங்க, பனையூர்லேயே இருந்துக்கோங்க. பனையூர்லேயே இருந்து டிக்டாக்கு, ரீல்ஸு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்புறம் ஃபயர் விடுறது, இது மாதிரி இதே சமூக வலைதளத்திலே பண்ணிட்டு இருங்களேன். என்ன பெருசாக இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம்? ஆல்ரெடி இளைஞர்கள் என்ன சொல்கிறது, அரசியல்னா என்னன்றது தெரியாமல் போயிட்டுருக்கிறாங்க. ஒரு சைடு மாணவ சொந்தங்களை ஒரு காலத்தில் அவங்களுக்கு போராட்ட குணமும் கொடுத்து, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி கொடுத்து அண்ணா பதப்படுத்தி விட்டார். அப்படி இருந்ததுனால தான் மாணவர்கள் அன்றைக்கி தமிழ் விஷயமும் அந்த மாதிரி போராட்டம் பண்ணாங்க. காலப்போக்கில் அண்ணா கொண்டு வந்த அந்த சில விஷயங்களையே ஓட்டையாவது, அதில் கலப்படமாவது, ஊழல் வருது, குடும்ப அரசியல் வருது, அண்ணா பேரை தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அது திமுகவுக்கும் அது பொருந்தும், அண்ணா திமுகவுக்கு பொருந்துன்றது என் போன்றவர்களோட வாதம். விஜய் எதிர்க்கிறதுனால அது ஆதரவு அப்படி கிடையாது. எல்லாரையும் அந்தந்த நேரம் வரும்போது நம்ம விமர்சனம் பண்ணுறது என்னோட தொழில், பத்திரிகையாளரோட